6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் இது வந்து வேலை. அது வந்து பார்த்திங்கன்னா 12ங்கிறது அப்ராட் எடுக்கலாம், இரவுன்னு கூட எடுக்கலாம் இல்லையா, படுக்கை அறையை குறிக்கிறதுனால. அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பகலில் வேலை செய்கிறத விட இரவில் வந்து கண் விழித்து வேலை செய்கிறத அதிகம் விரும்புவாங்க. பகல் டியூட்டி பார்க்குறத விட நைட் டியூட்டி பார்க்குறதுக்கு அதிகம் விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஒரு முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ராவலிங், மருத்துவமனை, இந்த மாதிரி இடங்களில் அவங்க பணிகள் வந்து ரொம்ப விரும்பி செய்வாங்க. இந்த 6ஆம் அதிபதி வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த கடன் வம்பு வழக்குகள் வந்து விரயமாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கடன் வம்பு வழக்குகள்லாம் பெரிய அளவுக்கு இவங்களை பாதிக்காது அப்படிங்கிறத பெருசாக எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த 6ஆம் அதிபதியும் 12ஆம் இடமும் அல்லது 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டால் எதையுமே நீங்கள் சொன்னால் வந்து அப்படியே எடுத்தோடனே நம்பிட மாட்டாங்க. எதையுமே சந்தேக கண் கொண்டு தான் பார்ப்பாங்க. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கணவன் மனைவி நடத்தையில் சந்தேகம் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்குள்ளே இந்த சந்தேக புத்தினாலே நிறைய பிரச்சனைகள் வருதில்ல. இதுவும் வந்து 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறது அல்லது 6ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படுறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்.